வணக்கம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வர்ற செனாப் நதி நீரை திசை திருப்ப இந்தியா முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி. இந்தியாவோட நோக்கம் என்ன? எதுக்காக இப்ப இந்த முடிவு? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல தண்ணி தேவை ரொம்பவே அதிகரிச்சிடுச்சு இல்லையா? ஆமா, அதுக்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம், நகர வளர்ச்சி இதெல்லாம் சொல்றாங்க. அதனால இப்போ செனாப் நதி நீரை எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு ஆய்வு, ஒரு ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதாவது முன் சாத்தியக்கூறு ஆய்வு தொடங்கியிருக்காங்க. இது முதல் படிதான். ஆமா, உடனே கால்வாய் வெட்ட போறாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஆனா அந்த திசையில போறாங்க. நிச்சயமா ஒரு பெரிய நதியோட போக்க மாத்துறதுங்கிறது அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு பெரிய கால்வாய்கள் வேணும், அப்புறம் பயங்கர செலவு பிடிக்கும், பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இன்னொரு பெரிய விஷயம். 1960ல உலக வங்கி உதவியோட போட்ட ஒப்பந்தம் இது. ரவி, பியாஸ், சட்லெஜ் இது இந்தியாவுக்கு. மேற்கு நதிகள் சிந்து, ஜீலம், செனாப் இது பாகிஸ்தானுக்குன்னு பிரிச்சாங்க. இப்போ இந்த செனாப் மாதிரி மேற்கு நதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 80% நீர் பாகிஸ்தானுக்கு போகுது. இந்தியாவுக்கு ஒரு 20% பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 80-20 ஆமா, இந்த பங்கீடு இப்போதைய தேவைகளுக்கு அடுத்த 10 வருஷத்துல நீர் உள்கட்டமைப்புக்கு மட்டுமே இந்தியா சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடலான்னு ஒரு கருத்து இருக்கு. 10 லட்சம் கோடியா? ஆமா, செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ் இணைப்பு கால்வாய், அப்புறம் ஜம்முல இருந்து குஜராத்ல புஜ் வரைக்கும் தண்ணியை கொண்டு போற திட்டம் பெரிய யோசனைகள் இருக்கு. அப்போ இது வெறும் பஞ்சாப், ஹரியானாவுக்கு மட்டும் இல்ல, குஜராத் வரைக்கும் போகுமா? அந்த மாதிரி திட்டங்கள் பரிசீலனையில் இருக்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தா இந்தியா செனாப்ல 40% வரைக்கும் பங்கு கேட்கலான்னு ஒரு தகவல். ஆனா இது அதிகாரப்பூர்வமற்றது. 20-40 இது நடந்தா பெரிய மாற்றம் இல்லையா? ஆமா, அப்படி நடந்தா சுமார் 50 கோடி இந்தியர்கள் பயனடைவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. பாகிஸ்தான் தரப்புல என்ன நிலைமை, அவங்க எப்படி பாக்குறாங்க? நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு பெரிய கவலையை உண்டாக்கியிருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு விதமான பீதி ஏக்குன்னு சொல்லலாம். இந்தியா தங்களை வேணும்னே வறட்சியில தள்ள பாக்குதுன்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. செனாப்ல நீர்வரத்து ஏற்கனவே ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு இந்தியாவுக்கு கடிதம் எல்லாம் எழுதிருக்காங்க. சராசரியா 27,000 கன அடி தண்ணி வந்த இடத்துல இப்போ 5,000 கன அடிக்கும் கீழே தான் வருதுன்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. ஆமா, இதனால நெல் விவசாயம் மாதிரி முக்கியமான பயிர்கள் பாதிக்கப்படும் ரொம்ப கவலைப்படுறாங்க. பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் இது ஒரு நீர் யுத்தத்துக்கு வழிவகுக்கலான்னு எச்சரிக்கை செஞ்சதாவும் அந்த காணொலியில சொல்லிருக்காங்க. கொஞ்சம் தீவிரமா போற மாதிரி தெரியுதே. அவங்க தரப்புன்னு இது வாழ்வாதார பிரச்சனை இல்லையா, அதனால அப்படி எதிர்வினையாற்றுறாங்க. பாகிஸ்தான் தண்ணிய சரியா பயன்படுத்துறாங்களான்னு ஒரு கேள்வி. பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற தண்ணியில கணிசமான அளவு வீணாகிறதா சொல்லப்படுது. வருஷத்துக்கு சுமார் 10-15 பில்லியன் டாலர் மதிப்புள்ள தண்ணீர் வீணாகுதுன்னு ஒரு கணக்கு. அவங்க நீர் சேமிப்பு முயற்சிகள்ல போதுமான கவனம் செலுத்தலன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செஞ்சு பாகிஸ்தானுக்கு இப்ப இருக்கிற 80%க்கு பதிலா ஒரு 55-60% கிடைச்சாலும் கூட அவங்க கிட்ட இருக்கிற தண்ணிய சரியா நிர்வகிச்சா அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருப்புன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதே போல இப்போதைய சூழ்நிலையில பாகிஸ்தானால இந்தியா கூட ஒரு பெரிய போரை எல்லாம் தாங்க முடியாதுன்னு அந்த மூலத்துல ஒரு கருத்து இருக்கு. இந்த பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மை, அமைதி இதெல்லாம் இந்த தண்ணீரை எப்படி பகிர்ந்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததை தொடுத்து சொன்னா, இந்தியாவுக்கு உள்நாட்டுல நீர் தேவை அதிகரிக்குது, அதனால செனாப் நீரை பயன்படுத்த உறுதியா இருக்காங்க. ஆனா பல வருஷமா நடைமுறையில இருக்கிற சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஒரு சிக்கலான பின்னணியை உருவாக்குது. அதே சமயம் பாகிஸ்தான் அதை கடுமையா எதிர்க்குது. அவங்க வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த பிராந்தியத்தோட எதிர்கால உறவுகளை எப்படி பாதிக்கும்னு நிச்சயமா யோசிக்க வேண்டியிருக்கு. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஒரு நாட்டுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தத்துக்கும் நடுவுல வர்ற ஒரு பதற்றத்தை இது காட்டுது. மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது, காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகளும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பிராந்தியத்துல பொறுப்பான நியாயமான நீர்வள பங்கீடுங்கிறது எப்படி இருக்கணும்? இது நாம எல்லாரும் நீங்களும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.